நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 11 இந்த நாளில் முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள், அனுசரிக்கப்படுகிறது, நினைவு கூறப்படுவது என்னென்ன என்பதை வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். இன்றைய பிப்ரவரி 11 அன்று பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. பில்கா மஞ்சி இந்திய சுதந்திர போரின் முதல் தியாகி என்று அழைக்கப்படுபவர். அவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நீண்ட போரை நடத்தினார். சந்தால்களால் பிரபலமான சாந்தல் கிளர்ச்சியையும் அவர் வழிநடத்தினார். தில்கா மஞ்சியின் பெயர் நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரராகவும் தியாகியாகவும் கருதப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆட்சியின் காட்டுமிராண்டித்தனத்தின் கொடூரமான செயல்களுக்கு எதிராக அவர் கடுமையாக குரல் எழுப்பினார். இந்த துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரர் 1785 கைது செய்யப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டார். அவர் பிப்ரவரி 11 அன்று சுல்தான்கஞ்சில் பிறந்தவர். தாமோதர் ஸ்வரூப் சேத் ஒரு பிரபலமான புரட்சியாளர், தேசபக்தர். அவர் ஃபார்வர்ட் பிளாக்கின் செயலாளராகவும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் இருந்தவர். அவர் 1901 பிப்ரவரி 11 அன்று உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் பிறந்தார். ஹீனா அம்பானி ஒரு முன்னாள் இந்திய நடிகை. அவர் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவரான அனில் அம்பானியை மணர்ந்தார். அவர் பல அறக்கட்டளைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அவர் பிப்ரவரி 11 1957 அன்று இந்தியாவின் பம்பாய் மாநிலத்தில் உள்ள பம்பாயில் பிறந்தவர். இந்திய வரலாற்றில் பிப்ரவரி 11ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஜம்னாலால் பஜாஜ் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தொழிலதிபர் மற்றும் மானுடவியலாளர். அவர் மகாத்மா காந்தியின் மிக நெருக்கமான மற்றும் உண்மையான சீடரும் கூட. ஜம்னாலால் பஜாஜ் 1920 காங்கிரசின் பொருளாளராக இருந்தவர். மேலும் அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த பதவியில் இருந்தார். அவர் வார்தாவில் சத்தியாகிரக ஆசிரமத்தை நிறுவினார். இது தவிர கௌ சேவா சங்கம், காந்தி சேவா சங்கம், மலிவான சாகித்ய மண்டல் போன்ற நிறுவனங்களும் அவரால் நிறுவப்பட்டன. ஜம்னாலால் பஜாஜ் சாதி பாகுபாட்டை எதிர்த்தார். மேலும் ஹரிஜனங்களின் மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்டார். சமூக துறைகளில் பாராட்டத்தக்க பணிகளை செய்ததற்காக அவரது நினைவாக ஜம்னாலால் பஜாஜ் விருது நிறுவப்பட்டது. அவர் பிப்ரவரி 11 1942 வார்தாவில் பிறந்தவர். ஹரிகிருஷ்ணா ஜௌஹர் அவரது பெயர் ஆரம்பகால இந்தி நாவல் எழுத்தாளர்களிடையே மிகுந்த மரியாதையுடன் பார்க்கப்படுகிறது. அமானுஷ்ய மற்றும் துப்பறிய நாவல் எழுத்தாளர்களில் அவருக்கு ஒரு முக்கிய இடமும் உண்டு. டைல்ஸ் நாவல்களை இயக்குவதில் பாபு தேவ்கினந்தன் காத்ரியால் நிறுவப்பட்ட நாவல் மரபை வளர்ப்பதில் ஹரிகிருஷ்ணா ஜௌஹர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். அவர் பிப்ரவரி 11 1945 அன்று காசியில் இறந்தார். தீன்தயாள் உபாத்யாயா பாரதிய ஜனசங்கத்தின் தலைவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த அமைப்பாளர் மற்றும் தனது வாழ்நாள் முழுவதும் தனது தனிப்பட்ட நேர்மை மற்றும் நேர்மையை மதித்த ஒரு தலைவராகவும் இருந்தவர். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சித்தாந்த வழிகாட்டுதலுக்கும் தார்மீக உத்வேகத்திற்கும் ஆதாரமாக இருந்து வருகிறார். மதம் மற்றும் பிரிவின் அடிப்படையில் இந்திய கலாச்சாரத்தை பிரித்தவர்கள் நாட்டின் பிரிவினைக்கு காரணம் என்று பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா கருதினார். அவர் ஒரு இந்து தேசியவாதி மட்டுமல்ல, அதே நேரத்தில் அவர் இந்திய அரசியலின் முன்னோடியாகவும் இருந்தார். இந்துக்கள் ஒரு மதம் அல்லது ஒரு பிரிவல்ல, மாறாக இந்தியாவின் தேசிய கலாச்சாரம் என்று தீன்தயாள் நம்பினார். தீன்தயாள் உபாத்யாயின் புத்தகம் ஒருங்கிணைந்த மனிதநேயம். இதில் கம்யூனிசம் மற்றும் முதலாளித்துவம் இரண்டும் விமர்சிக்கப்பட்டுள்ளன. அவர் பிப்ரவரி 11 1968 அன்று இறந்தார். பக்ருதீன் அலி அகமது இந்தியாவின் 5வது ஜனாதிபதியாக அறியப்பட்டவர். அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்தியாவின் மதசார்பற்ற அரசியலமைப்பு அமைப்பின் தெளிவான சான்று. சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம் வர்க்கம் மரியாதை பெற முடியாது என்ற அடிப்படையில் இந்தியா பிரிக்கப்பட்டது. முஸ்லிம் லீக்கும் அதன் தலைவர்களும் அதிகார பெருந்தீனியால் பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினர். ஆனால் பக்ருதீன் அலி அகமது வடிவில் 2வது முஸ்லிம் நபர் இந்தியாவின் ஜனாதிபதியான போது இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பின்மைக்கு உலகில் எந்த போட்டியும் இல்லை என்பது தெளிவாகியது. அவர் பிப்ரவரி 11 1977 அன்று இறந்தார். உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இந்த பிப்ரவரி 11 அன்று
நாம் புரட்டி பார்க்கலாம். 1543 ரோம் மற்றும் இங்கிலாந்து பிரான்சுக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பிப்ரவரி 11, 1613 முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சூரத்தில் ஒரு தொழிற்சாலை அமைக்க அனுமதி அளித்தார். 1720 ஸ்வீடன் மற்றும் பிரஷ்யா இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் நிகழ்ந்தது. 1793 நெதர்லாந்தில் வென்லோ பிரஷ்ய இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது. 1814 ஐரோப்பிய நாடான நோர்வே சுதந்திரம் அறிவித்தது. 1826 லண்டன் பல்கலைக்கழகம் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி என்ற பெயரில் நிறுவப்பட்டது. 1874 பிப்ரவரி 11 பிரபல ஸ்வீடிஷ் எழுத்தாளரும் குழந்தைகள் புத்தகங்களின் ஓவியருமான எல்சா பெஸ்கோ பிறந்தார். 1889 ஜப்பானில் மெய்ஜி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1902 சோவியத் மற்றும் ரஷ்ய நடிகை, பாடகி, நடனக் கலைஞர் மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் மக்கள் கலைஞரான லியூபோவ் ஓர்லோவா பிறந்தார். 1933 மகாத்மா காந்தியின் ஹரிஜன் வார இதழின் வெளியீடு தொடங்கியது. பிப்ரவரி 11, 1944 ஜெர்மன் படைகள் இத்தாலியின் ஏப்ரிலியாவை மீண்டும் கைப்பற்றின. 1948 சோவியத் திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், திரைப்பட ஆசிரியர் மற்றும் திரைப்பட கோட்பாட்டாளர் செர்ஜி ஐசன்ஸ்டீன் இறந்தார். 1953 சோவியத் யூனியன் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொண்டது. 1955 இந்தியாவில் முதலில் செய்தித்தாள்கள் வெளியிடப்பட்டன. 1959 இந்திய கிரிக்கெட் வீரர் வினு மண்ட் தனது கடைசி டெஸ்ட் போட்டியை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டெல்லியில் விளையாடினார். 1963 அமெரிக்கா புதிய ஈராக்கின் அரசாங்கத்தை அங்கீகரித்தது. 1964 இந்த நாளில் தைவான் பிரான்சுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொண்டது. பிப்ரவரி 11 துருக்கியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையிலான போர் தொடங்கியது. 1973 ஜெர்மன் அணு இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜே ஹான்ஸ் டி ஜென்சன் இறந்தார். 1978 ஸ்வீடிஷ் எழுத்தாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஹாரி மார்டின்சன் பிறந்தார். 1990 தென்னாப்பிரிக்காவின் மாபெரும் தலைவர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகால சிறை தண்டனையிலிருந்து இந்த நாளில் விடுதலை செய்யப்பட்டார். 1992 அல்ஜீரியாவில் பாதுகாப்பு படையினர் 4 முஸ்லிம் கெருலாக்கள் கைது உட்பட ஏராளமான ஆயுதங்களை மீட்டனர். 1997 இந்திய வானியற் இயற்பியலாளர் ஜெயின் வி நர்லிகருக்கு 1996 யுனெஸ்கோ கலிங்கா பரிசு வழங்கப்பட்டது. 2003 பிப்ரவரி 11 ஜிம்பாப்வேயில் நடைபெறவிருந்ததால் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தங்கள் உலகக்கோப்பை போட்டியை விளையாட மறுத்துவிட்டது. இந்த இடம் காரணமாக உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஒரு போட்டி கூட விளையாடாதது இதுவே முதல் முறை என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். 2007 பிப்ரவரி 11 அமெரிக்க அலுமினிய நிறுவனமான நோபிலிஸை ஹிண்டால்கோ கையகப்படுத்தியது. 2008 ரஷ்ய பிரதமர் விக்டர் சுப்கோவ் 2 நாள் பயணமாக இந்தியா வந்தார். 2009 பிரபல அசாமிய எழுத்தாளர் டாக்டர் லட்சுமி நந்தன் போராவுக்கு சரஸ்வதி சம்மான் அறிவிக்கப்பட்டது. 2013 ரஷ்யாவின் கோமி பகுதியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 சுரங்க தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 2014 கிழக்கு அல்ஜீரியாவின் ஓம் எல் புவாதி மாகாணத்தில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு இராணுவ போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளானதில் சுமார் 77 பேர் கொல்லப்பட்டனர். பிப்ரவரி 11, 2015 துருக்கியில் ஒரு பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார முயற்சியை எதிர்த்ததால் கொலை செய்யப்பட்டார். வரலாற்றின் முக்கியமான நாட்களில் இந்த நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுவது உலக நோயாளிகள் தினம். பிப்ரவரி 11ஆம் தேதி உலக நோயாளிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக விசுவாசிகள் பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு வழியாக இந்த நாளை போப் 2ஆம் ஜான் பால் அறிமுகப்படுத்தினார். உலக நோயாளிகள் தினம். அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினமாகவும் இந்த பிப்ரவரி 11 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது. இதை சிறுமிகளின் பங்கை அங்கீகரிப்பதற்காகவும் அறிவியலில் பெண்கள் பயனாளிகளாக மட்டுமல்லாமல் மாற்றத்தின் முகவர்களாகவும்
பெண்களும் சிறுமிகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக இது கொண்டாடப்படுகிறது. மேலும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் அதிகாரமளிப்பை அடைவதற்கும் இந்த நாள் சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய கண்டுபிடிப்பாளர்கள் தினம் அமெரிக்கா. இந்த நாள் கண்டுபிடிப்பாளர்களையும் சமூகத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்பையும் கௌரவிக்கிறது. 1000த்திற்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை வைத்திருந்த கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசனின் பிறந்த நாளுடன் இது ஒத்துப்போகிறது. மீண்டும் நாளை வரலாற்று பக்கங்களில் அந்த நாளைய நிகழ்வுகளை நாம் நினைவு கூறலாம், தெரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். நன்றி.